இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு 9:23. ஒரு முறை 2 ஊழியர்கள் காலையில் இருந்து தெரு பிரசங்கம் செய்து ஆத்துமாக்களை சந்தித்து பேசி மிகவும் களைப்படைந்து போனார்கள். பசி அவர்களுடைய வயிற்றை கிள்ளியது. அவர்கள் கர்த்தருடைய முகத்தை எதிர்பார்ப்போடு நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய உள்ளத்திலே மெல்லிய குரலில், வேலையாள் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக என்று பேசினார். அதை கேட்ட முதல் ஊழியர் மிகவும் உற்சாகமடைந்தார். உடனே ஹோட்டலுக்கு போய் வயிறார சாப்பிட வேண்டும் என்று விரும்பினார். மற்றவரோ காசு இல்லாமல் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு விட்டு பிடிப்பட்டால் ஹோட்டல்காரன் மாவரைக்க போடுவானே என்று தயங்கினார். என்றாலும் 2 பேரும் ஹோட்டலுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். ஒரு காசும் அவர்கள் கையில் இல்லை. முதல் ஊழியர் விதவிதமான பலகாரங்களையும் சாப்பாடு வகைகளையும் வரவழைத்து சாப்பிட்டார். மற்றவரோ பயந்து ஒரு டீக்கு மாத்திரம் ஆர்டர் கொடுத்தார். 2 பேரும் பணம் செலுத்துமிடம் வந்தபோது அங்கே ஒரு சகோதரன் நின்று கொண்டு அவர்களை பார்த்து, நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்பாக ஜெபிப்பதை பார்த்தேன். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என நினைக்கிறேன். ஆகவே உங்களுடைய சாப்பாட்டு பில்லை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், நானே அதற்கு பணத்தை கட்டி விடுகிறேன் என்று சொன்னார். பாருங்கள், பூரண விசுவாசம் திருப்தியாய் சாப்பிட்டது. அரைக்குறை விசுவாசமோ அரை கப் டீயை குடித்துவிட்டு நிறுத்திவிட்டது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் உங்களுடைய முழு விசுவாசத்தையும் வையுங்கள். ஏனெனில் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. நாம் பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாய் இருந்தும் கூட அநேக வேளைகளில் கிறிஸ்துவை விசுவாசியாமல் மறுதலித்து விடுகிறோம். அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். பிசாசின் வல்லமையை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இருப்பினும் இது நடக்குமோ நடக்காதோ என்ற அவ்விசுவாசமான சிந்தை நமக்குள் காணப்படுகிறது. சீஷர்கள் இயேசுவோடு கூடவே இருந்து அவருடனே சாப்பிட்டு அவரோடு கூட நடந்தும் அநேக அற்புதங்களை கண்ணார பார்த்திருந்தும் கூட அநேக வேளைகளில் அவரை விசுவாசியாமல் போனார்கள். இதனால் இயேசு அவர்களை நோக்கி, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மக்கள் உன்னால் முடியாது, உன் வியாதி மாறாது, உன் வாழ்க்கை அவ்வளவுதான், நீ எல்லாம் தேரமாட்டாய், நீ என்னத்த சாதிக்க போற என்ற அவ்விசுவாசமான வார்த்தைகளை கூறி கலங்க பண்ணும் போது உங்கள் வாழ்க்கையை விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் துக்கங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் மாறும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திர எல்லா விசுவாசமான கர்த்தாவே சிந்தைகளையும் கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலிருந்து தேவனீர் எடுத்து போடுவீராக. ராஜா, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.